மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ செப்டம்பர் மாதம் அப்படின்றதால செப்டம்பர் 11ஆம் தேதி நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு துயர சம்பவம் தான். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதாவது 2001ஆம் ஆண்டு இதே செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி அமெரிக்காவோட ட்வின் டவர் அட்டாக் நடந்தது. இந்த அமெரிக்காவோட இரட்டை கோபுரங்கள் எதற்காக தாக்கப்பட்டன, அதற்கான பின்னணியில் யார் யார் இருந்தார்கள் அப்படின்றது தான் அந்த வீடியோவோட கண்டென்ட். அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஸோ தட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகிறோம். இந்த தாக்குதல் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட ஏர்போர்ட் ஸ்டேஷன்லேருந்து ஒரு 4 விமானங்கள் கடத்தப்பட்டதாகவும், அதில் முதல் 2 விமானங்கள், அதாவது சரியாக செப்டம்பர் 11ஆம் தேதி 2001ஆவது வருஷம் ஒரு 6:11க்கு முதல் விமானம் அமெரிக்காவோட இரட்டை கோபுரங்களில் ஒன்று அட்டாக் பண்ணதாகவும், அடுத்த 10 நிமிஷம் கேப்பில் 2வது பில்டிங்கை வந்து அட்டாக் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. ஸோ 2 விமானம் முடிஞ்சிச்சு. மீதி 2 விமானம் எங்கன்னு கேட்டிங்கன்னா, 3வது விமானம் அமெரிக்காவோட பென்டகனை தாக்குதுன்னு தான் சொன்னாங்க. 4வது விமானம் வந்து அங்கே இருக்கிற ஒரு வயல்வெளியில், அதாவது ஏரோசிஸ்டர் ப்ளஸ் வந்து ஒரு 45 வணிக பயனாளர்கள், அதாவது பிஸ்னஸ்மேன்லாம் பயணிப்பாங்க இல்லைங்களா, அந்த பிஸ்னஸ்மேன்ஸ் எல்லாமே ஒரு 45 பேர் நியரஸ்ட்டு அதோட வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டு அமெரிக்காவோட வயல்வெளியில் விழுந்ததாக சொன்னாங்க. ஸோ தட் இந்த 4 விமானங்களை கடத்துனது யார், இந்த விமானங்களை கடத்தி அவங்க எதற்காக அமெரிக்காவோட வர்த்தக மையமான அந்த ட்வின் டவரை தாக்குறாங்க. கிட்டத்தட்ட அதாவது அமெரிக்காவோட பொருளாதாரம்னு சொல்ல முடியாது, உலக பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால் ஸ்ட்ரீட். அமெரிக்காவில் இருக்க வால் ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு சின்ன தெருவு, அந்த தெருவில் இருக்கிறவங்க தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருளாதாரத்தையுமே நிர்ணயிக்கிறவங்க. ஸோ அந்தளவுக்கு பிஸ்னஸ் மேக்னட்ஸ் எல்லாமே அங்கே வசிக்கக்கூடியவங்க தான். ஸோ இதுலேருந்து ஒரு சின்ன ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். அந்த அமெரிக்காவோட இரட்டை கோபுரங்கள் தாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி லாரி சில்வர்ஸ்டன் அப்படின்ற ஒருத்தர், ஒரு பிஸ்னஸ்மேன், ரியல் எஸ்டேட்டு அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவர், அவரோட பேர் வந்து லாரி சில்வர்ஸ்டன். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இரட்டை கோபுரங்கள் தீவிரவாதிகளால் தாக்கப்படுமாயானால், அதாவது தீவிரவாதிகள் வந்து அந்த இரட்டை கோபுரங்கள் தாக்குனீங்க அப்படின்னாக்கா எனக்கு $7 மில்லியன் அமெரிக்கன் டாலர் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்சூர் பண்ணுறாரு. நல்லா புரிஞ்சிக்கணும், கரெக்டாக 3 வாரத்துக்கு முன்னாடி. ஸோ தட் அதுக்கப்புறமா அந்த இரட்டை கோபுரங்கள் தாக்கப்படுது. ரொம்ப நாளுக்கு வந்து அவர் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு சண்டை போடுறாரு. நான் தான் இன்சூர் பண்ணியிருந்தாலே எனக்கு அந்த காசு வரணும்னு சொல்லிட்டு. கோர்ட்டு முதல்ல வந்து 2.5 மில்லியன், 2 மில்லியன், 3 மில்லியன் அந்த மாதிரி தரதா சொல்லி கடைசியாக அவருக்கு வந்து 4.5 மில்லியனோ 6 மில்லியனோ கொடுத்து செட்டில் பண்ணதாக சொல்கிறாங்க. நம்மளுக்கு கூகுளில் சர்ச் பண்ணி அதுக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் எடுத்தோம். ஸோ தட் அவர் வந்து நியர்லி ஒரு 6 மில்லியன் அமெரிக்கன் டாலர் பெற்றுட்டாருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு காசு கொடுத்தாரு. இன்னும் சொல்ல போனாங்கன்னா, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட அவர் நிறைய சண்டை போட்டு வாதாடி கிட்டத்தட்ட ஒரு 6 மில்லியன் அளவுக்கு காசு வாங்கிட்டார். 6 மில்லியன் அமெரிக்கன் டாலர் வாங்கிட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சின்ன கணக்கு பாருங்கள், இது எப்படி கண்டிப்பாக தாக்கம், இந்த மாதிரி தீவிரவாதிகள் அட்டாக் நடக்கும், நம்ம இன்சூர் பண்ணணும் அப்படின்னு ஒரு, அதுவும் கரெக்டாக 3 வாரத்துக்கு முன்னாடி தோன்றிருக்கு பாருங்கள். ஸோ இதுலேருந்தே நம்மளுக்கு இதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்க அப்படின்னு உங்களால் ஊர்ஜிதம் பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயம்லாம் சொல்லிடுறேன். இப்போது அந்த இரட்டை கோபுரங்கள் தாக்குனதுக்கு அப்புறமா நிறைய பேர் நிறைய கட்டுரைகள் எழுதினாங்க. அதில் சில இன்ட்ரெஸ்டிங்கான கோட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு அமெரிக்க உளவாளியின் ஒப்புதல் வாக்குமூலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதியிருந்தார். அதில் வந்து அவர் சொல்லியிருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 500 பவுண்டு, நியர்லி வந்து 300லேருந்து 500 பவுண்டு, அது மாற்றி மாற்றி சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு 500 பவுண்டு தங்கம் வந்து அந்த இரட்டை கோபுரத்துக்கு கீழே இருந்ததாக சொல்கிறாங்க. அப்போ அந்த தங்கம் எங்கே போச்சு அப்படின்றதுக்கான யாருமே பதில் சொல்லலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த அமெரிக்கா வந்து ரொம்ப பொதுவாக சொல்லுவாங்க, அமெரிக்காவோட போலீஸ்லாம் எப்படி தெரியுமா, அமெரிக்காவில் இருக்கிற FBI மாதிரி உலகத்தில் எங்கேயுமே வராது, ரொம்ப திறமையான போலீஸ்காரங்க அப்படின்னு. அவ்வளோ திறமையான போலீஸ்காரங்க இருந்து எப்படி 4 விமானங்கள், அதுவும் போயிங் விமானங்கள், அதுவும் பிஸ்னஸ் கிளாஸ் பயணிக்கிற, அதாவது பிஸ்னஸ் உமன்ஸ் அந்த மாதிரி உலக வர்த்தகத்தை முடிவு பண்ணுற பிஸ்னஸ்மேன் பயணிக்கிற அந்த விமானங்களை கடத்த முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி. இருக்கிறதுல மிகப்பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட் போலீஸ் ஃபோர்ஸ் அவங்கள்ட்ட தான் சொல்லுவாங்க, FBI அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள்ட்டேருந்து இதை எப்படி கடத்தினாங்கன்றது ஒரு கேள்வி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ண மாதிரி கரெக்டாக ஒசாமா பின் லாடன் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டாருன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறமா ஒசாமா பின் லாடன் தான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. அதை ராம் கூட சில பேட்டியில் வந்து, டைரக்டர் ராம் இருக்கார்ல தமிழ்நாட்டில், அவர் சொல்லியிருப்பார், சும்மா ஒரு மாஸ் கம்யூனிகேஷன் படித்த எல்லாராலையுமே சொல்லிட முடியும் அந்த வீடியோ ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒசாமா பின் லாடன் வந்து லெஃப்ட் ஹேண்டர் தான். ஆக்சுவலாக அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ரைட் ஹேண்டர் பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அந்த வீடியோ விட்டு பார்த்தா தெரியும். நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதான், பட் அந்த வீடியோ நானும் பார்த்தேன். பட் ரொம்ப ரேர் தான், ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி அந்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ தட் ஒசாமா பின் லாடன் சொன்னதாக சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க, நாங்கள் தான் அதை செஞ்சோம், அல்கொய்தா அமைப்பு தான் இதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒன்று. அதுக்கப்புறமா அப்போதைக்கு பிரதமராக இருந்த புஷ் வந்து ஒன்று சொல்கிறாரு, இந்த நாளை வந்து நாங்கள் வந்து
உலக தீவிரவாதத்திற்கு எதிராக நடத்துகிற போர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நடத்துனது யாரோ அவங்களுக்கு துணை புரிஞ்ச அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த யாராக இருந்தாலும் அவங்களையும் நாங்கள் அப்படி தான் பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தட் இதுக்கு அல்கொய்தா அமைப்பு தலைமை அதாவது பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா அதோட தலைமையிடமான அவங்க தாலிபான்களை தாக்கணும்னு முடிவு பண்ணி கிட்டத்தட்ட அமெரிக்க அரசு மிக பயங்கரமான தாலிபான்களுக்கு எதிரான ஒரு தாக்குதலை நடத்திச்சு. எத்தனையோ பேர் கொல்லப்பட்டார்கள். அதுக்கப்புறமா கடைசியாக ஒசாமா பின் லாடன் வந்து பாகிஸ்தானில் இருக்கிறதா கண்டுபிடிச்சி அங்கே போயிட்டு அவரோட அமெரிக்க படைகள் சென்று ஒசாமா பின் லாடனை கொன்று அவரோட முகத்தை கூட காட்டாமல் கடலில் தூக்கி போட்டதா சொல்லிச்சு அமெரிக்கா. ஸோ தட் இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சிக்கிறது என்ன இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, ஒருத்தர் இன்சூர் பண்ணுறார். இன்சூர் பண்ணதுக்கப்புறமா 3 வாரத்துக்கு அப்புறமா அந்த அட்டாக் நடக்குது. அந்த அட்டாக்கில் இவ்வளோ ப்ராஃபிட் அவருக்கு இன்சூரன்ஸ் பணமாக கிடைக்கிது. அந்த கீழே இருந்த அந்த 300 பவுண்டோ 500 பவுண்டோ அந்த தங்கம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த வால் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பிஸ்னஸ்மேன் யாருன்னு உங்கள் பேர் நான் சொல்லியிருக்கேன், லாரி சில்வஸ்டன். இப்போ லாரி சில்வஸ்டனா ஒசாமா பின் லாடனா இதுக்கு பின்னாடி இருந்திருக்க முடியும் அப்படின்ற கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.